வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு காமெடி நடிகர் குமரிமுத்துவோட கல்லறையில் எப்படி எழுதியிருக்கு, சோகத்துலேயும் அவரோட பிள்ளைங்களை எடுத்த ஒரு முடிவை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஒருத்தர் இறந்துட்டா அவரோட கல்லறையில் பிறந்த தேதி இறந்த தேதிலாம் எழுதுவாங்க. சிலர் ஏதாவது வசனத்தை எழுதுவாங்க. அப்படி நடிகர் குமரிமுத்துவோட ஒரு வாசகத்தை எழுதியிருக்காங்க. 90ஸ்களோட தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகர்களில் பலருமே வலம் வந்தாங்க. ஆனாலும் அவர்களில் ஒரு சிலர் மட்டுமே மனதில் நீங்கா இடம் பிடிச்சவங்கன்னே சொல்லலாம். அப்படி மக்களோட மனசில் நீங்கா இடம் பிடிச்சவரில் ஒருத்தர் தான் நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அவர்கள். பலரையும் தன்னோட நகைச்சுவை நயத்தால் வயிறு குலங்க சிரிக்க வச்சுருக்காங்க. குமரிமுத்துன்ற பெயரை கேட்டாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது அவரோட தனித்துவமான சிரிப்பு தான். அந்த தனித்துவமான சிரிப்பு தான் பல படங்களில் இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்கு. தன்னோட 14 வயசுலேயே கன்னியாகுமரியை விட்டுட்டு சென்னைக்கு வந்த குமரிமுத்து அவர்கள் நாடக மேடையில் நடித்ததுனால தான் திரையுலகத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. மாறு கண்ணோட மிகவும் சாதாரணமான தோட்டத்தோடு இருப்பாங்க குமரிமுத்து அவர்கள். சினிமாவில் நிறைய இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் திரைத்துறையில் சாதிச்சிருக்காங்க இன்றைக்கின்னு சொல்லலாம். முதல்ல நடிகர் சங்கத்தோட நிர்வாகத்தின் மேலே ரொம்ப கடுமையான விமர்சனம் செஞ்சு வரும் இவர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் சங்கத்திலேருந்து நிரந்தர உறுப்பினர் பதவியிலேருந்து இவரை விலக்கியிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அவரை எதிர்த்து அவர் நீதிமன்றம் சென்று வெற்றியும் பெற்று திரும்பவும் சங்கத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே கலைஞர் கருணாநிதி மேலே ரொம்ப அதீத பாசமாக இருந்திருக்காங்க. அதனால் கட்சியோட நட்சத்திர பேச்சாளராக நடிகர் குமரிமுத்து அவர்கள் இருந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடன்னு சொல்லி 30 வருஷத்துக்கு மேலேயும் தமிழ் சினிமாவில் 1000க்கு மேலேயும் படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகர் குமரிமுத்து அவர்கள். சிறந்த யதார்த்த நடிகர், சிறந்த பேச்சாளர், கிறிஸ்தவ ஊழியர்னு சொல்லி தனித்துவமான தன்னோட குணங்களோட விளங்கி இருந்திருக்காங்க நடிகர் குமரிமுத்து அவர்கள். இதுக்கப்புறம் 2016 பிப்ரவரி மாதம் உயிரிழந்திருக்காங்க நடிகர் குமரிமுத்து அவர்கள். இவரோட கல்லறையில் எழுதப்பட்ட ஒரு வாசகம் பலராலும் பேசப்பட்ட ஒன்றுனே சொல்லலாம். இயக்குனர் மகேந்திரனோட இறுதி ஊர்வலகத்தில் கலந்து கொண்டு இயக்குனர் அனீஸ் மந்தவெளி சென்ட்ரிமேஸோட கல்லறை தோட்டத்தில் இருந்த குமரிமுத்துவோட கல்லறை வாசகத்தை பற்றி அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒரு செய்தி தான் தற்போது இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. நடிகர் குமரிமுத்துவோட கல்லறை வாசகத்தில் இட்ஸ் த டைம் ஃபார் த காட் டு என்ஜாய் த லாட்டர். எங்களை தேவையான அளவு சிரிக்க வச்சுட்டாரு ஆண்டவரே, இது உங்கள் டைம், என்ஜாய் பண்ணுங்கள். இவரோட சிரிப்பை கடவுள் என்ஜாய் செய்ய வேண்டிய நேரம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பார்த்ததுமே கல்லறையின் மேலே பொறிக்கப்பட்டிருந்த இந்த வசனம் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. தந்தை மேலே அவரோட பிள்ளைகள் வச்சுருக்க அலாதையான அன்பையும் பாசத்தையும் இந்த வசனம் வெளிப்படுத்தியிருக்கு. இந்த கல்லறை இருக்கிற ஃபோட்டோ இப்போ இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இது இணையதளவாசிகள் பெரும் வைரலாகி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.